இப்ப வந்து சரியா இருக்கும். கிளம்பிதானே வந்திருக்கா? நீங்க சொன்ன மாதிரியே கிளம்பி இருக்க. கொஞ்சம் கூட மாறல. கொஞ்சம் கூட மாறல. சரி சரி வா. வரட்டா? வா. நான் சொன்ன மாதிரி தானே. நீங்க சொன்ன மாதிரி தான் சார் கிளம்பி இருக்க. சார் இந்த வேஷமெல்லாம் கொஞ்ச நேரம் நிக்கும், பிறகு கலைஞ்சிரும். என்ன பத்தி உங்களுக்கு தெரியல? தெரியும். வேஷம் கலையதுக்குள்ள நான் நடிச்சிட்டு போறோம். சீக்கிரம் வாங்க சார். சரி சரி. சார் மறுபடியும் கண்டிஷனா சொல்றேன், அரை மணி நேரம் தான். அப்புறம் அதுக்கு மேல ஒரு நிமிஷம் நான் அங்க நிக்க மாட்டேன். இறக்கப்பட்டு வந்திருக்க, கோத்து விட்டுட்டு போயிடாதீங்க. சரி சரி, அதெல்லாம் கோத்து விட மாட்டேன். பேச்சுலாம் கரெக்டா தான் இருக்குது, செயல் அப்படி இருக்கணும். பேச்சு ஒண்ணு செயல் ஒண்ணுன்னு இருக்க கூடாது. அப்புறம் நான் யாருன்னு காட்டி விட்டுட்டு போயிருவேன். என்கிட்ட நீதி நேர்மை உண்டு, ஆனா என்கிட்ட நீதி நேர்மை தவறுனால கோத்து விட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். சரி சரி வா வா வா. அரை மணி நேரம் தான். அரை மணி நேரம் தான். ஆனா அழகா இருக்க. கரப்பையிலுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். சரி போங்க. உண்மையிலே அழகா இருக்க. அப்படியே இளவரசி மாதிரி தான் இருக்க. எங்க ஊர் காரைவில அப்படிதான் சொல்வாங்க. நீ மட்டும் கொஞ்சம் நல்ல இடத்துல பிறந்திருந்தா பார்க்க இளவரசி மாதிரி இருப்பேன்னு. உன் போதாத காலம் இந்த மணிக்கு மவளா பிறந்துட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. சரி பக்கத்துல வா. என்ன சிறந்து போகணும். கல்யாணம் பண்ணிருக்க மாதிரி தானே போறோம். இங்க பாரு, இங்க இருக்கவங்கள பொறுத்த வரைக்கும் உனக்கும் எனக்கும் கல்யாணம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு தெரியணும். ஓகே, அப்படின்னாதான் இதுக்கப்புறம் எங்கிட்ட கல்யாணம் பேச்சு எடுக்க மாட்டாங்க. திடீர்னு ஒருத்தர் பார்த்தோம் பிடிச்சது, திடீர்னு கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை, கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், எங்க ஆசிர்வாதம் பண்ணுங்கன்னு தான் சொல்ல போறேன். நீயும் அதே மாதிரி தான் சொல்லணும். சரியா? அப்படி சொல்லிட்டு என்ன வீட்டுக்கு அனுப்பிடுவீல்ல? அனுப்பிடுறேன். சரி கிட்ட வா. சரி பயப்படாத வா. இங்க பாரு, அரை மணி நேரம் கணவன் மனைவியா தான் நடிக்கணும். உனக்கு புரியும்ல? புரியுது சார். அதையே சொல்லி என் வயித்துல புளிய கிடைக்கிய. இங்க பாரு, ஒரு மனைவி கணவன்கிட்ட எப்படி இருப்பாளோ அப்படி நெருக்கமா தான் நிக்கணும். சரியா? தள்ளி தள்ளி போயிடாத. இங்க இருக்கிறதெல்லாம் விஷ கிருமிகள், உடனே கண்டுபிடிச்சிடும். ப்ளீஸ் ப்ளீஸ் என் பக்கத்துல கொஞ்சம் நெருக்கமா தான் நிக்கணும்னு. சரி சார். சரின்னு சொல்லிட்டு அங்க போய் நிக்கிற. இங்க வா. இல்ல உள்ள போகணும், அதுக்குதான் சொன்னேன். சரி. என்ன? ஒண்ணு இல்ல. சரி வா. ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. சும்மா பார்த்தா. இல்ல இல்ல போலாம். வேலை நடக்கட்டும், சீக்கிரம் வாங்க. சரி. இதான் எங்க அம்மா. இங்க பாரு, அவங்க லேஸ்ல இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. நல்லா நடிக்கணும். சரியா? என்னை எப்படியாவது காப்பாத்தி விட்டுரு. உன்னதான் நம்பி இருக்க. சரி நல்லா நடிக்க. சரி கூப்பிடுத, பார்த்து சிரிச்சுக்கண்ணா. சரி சார், மறுபடியும் சொல்றேன், அரை மணி நேரம் தான். சரிம்மா சரி. எப்படியாவது என்ன அரை மணி நேரத்துல விட்டுருங்கண்ணா. சரி சரி பயப்படாத, அரை மணி நேரத்துல போயிடலாம். சரியா? சரி. அம்மா. என்னடா? என்ன? யார் இந்த பொண்ணு? எதுக்கு அந்த பொண்ணு உன் பக்கத்துல நெருக்கமா நிக்கிறா? என்னடா? யார் அந்த பொண்ணு? அம்மா அது வந்துமா. அம்மா. என்னடா? யார் அந்த பொண்ணு? அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. என்னடா அந்த பொண்ணு அத்தங்க? அது வந்துமா. போக்கிட்ட போ. எனக்கு பயமா இருக்கு, நீங்க சேர்ந்து வாங்க. என்னடா? நீ ஃபர்ஸ்ட் போடு. போய் அத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு நீ நடிப்ப ஸ்டார்ட் பண்ணு. நான் பின்னாடியே வந்துடுறேன். நான் போன நெஞ்சுக்கையே சொதப்பிடுவேன். போ. என்னைய கொத்துடுதீங்க. என்னடா? யார் அந்த பொண்ணு? என்ன ரெண்டு பேரும் குசு பேசிட்டு இருக்கீங்க? என்ன? அது வந்துமா, அது வந்து எப்படி சொல்ல தெரியல. அது வந்து இவயா பொண்டாட்டிமா. இவயா பொண்டாட்டி, என் பொண்டாட்டிமா. அது ஒரு நேரம் சொன்ன கனாவே, அது எதுக்கு இத்தனை நேரம் அழுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? எங்க அம்மா பத்தி உனக்கு தெரியாது. ஆமா, என் பொண்டாட்டிமா.
என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமாமா, இவ என் பொண்டாட்டி. சப்பா, கண்ணு கட்டுதே. அட்டிய வாய் கொழுப்பு எங்கெல்லாம் வந்து நிக்குது. அப்போ ஏன் நிலைமை? என்னதானே கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னீங்க? என்னடா இதெல்லாம்? என்ன மாப்பிள? அப்ப என் பொண்ணுக்கு என்னப்பா சொல்ல போறீங்க? அப்ப எங்க அக்கா நிலைமை என்னத்துக்கு ஆவறது? நல்லா இருக்கு மாப்ள. நீங்க பண்ணிட்டு வந்த காரியம் ரொம்ப நல்லா இருக்கு. மைனி, என்ன வேலை பார்த்திருக்க உங்க பையன்? என்னடா? என்ன இதெல்லாம்? அது வந்துமா. என்னடா? உனக்கும் இவளுக்கும் நிச்சயத்தை முடிஞ்சாச்சு. நீ இப்ப இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? என் பொண்ணு நிலைமை என்னத்துக்கு ஆவறது? இனி என் பொண்ணை யாரு கட்டிக்குவா? எனக்கு எப்படி துரோகம் பண்ணிட்டீங்க? என்னடா? பதில் சொல்லு. அது வந்துமா, ஏதாவது சமாளிடி. எனக்கு சமாளிக்க தெரியல, மாட்டிக்கிடுவேன் நினைக்க. பேசி ஏதாவது சமாளிய. என்ன சமாளிக்க சொல்றீங்க? நான் ரொம்ப பேசிக்கிட மாட்டேன்டி, பேசிட மாட்டிக்கிடுவேன். ஏதாவது சமாளி ப்ளீஸ். 1/2 மணி நேரம் கடந்துட்டு போய்கிட்டே இருக்கு. சீக்கிரம். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க நீ? என்ன மாப்பிள இதெல்லாம்? அது ஒண்ணு இல்ல, எனக்கு இவளை பிடிச்சது. அம்மா கிட்ட சொல்றதுக்கு பயம். அவங்க வீட்டுல திடீர்னு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. எனக்கு வேற வழி தெரியல, அதான் கல்யாணம் பண்ணிட்டேன். என்னடா சாதாரண சொல்லிக்கிட்டு இருக்க? கல்யாணம் பண்ணிக்கிட்டோனே என்ன பண்ண சொல்றீங்க? எனக்கு இவ்வளவுதான் பிடிச்சிருக்கு, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு எல்லாத்தையும் பொருத்தமா இருந்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதான். அப்ப அண்ணன் பொண்ணுக்கு என்னடா பேசல போற? எனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க நம்ம நான் கல்யாணம் பண்ண முடியும். எனக்கு இவ்வளவுதான் பிடிச்சது, அதான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இவளை எனக்கு ரொம்ப பிடிக்குமா, ரொம்ப பிடிக்கும். பார்த்த உடனே பிடிச்சு போச்சு, அதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வேற எந்த பொண்ணுமே இதே மாதிரி பிடிச்சது இல்ல. இவளை பிடிச்ச மாதிரி யாரையும் பிடிக்கல, இனி பிடிக்க போறதும் இல்ல. அதனாலதான் எனக்கு சொந்தமாக்கிக்கிட்டேன். என்னடா இது? என்னடா பேச்சு? எனக்கு தெரியலம்மா, இவளை இழந்துடக்கூடாதுன்னு நினைச்சேன், அதான். சரிடா, அப்ப நீ வீட்ல தானே சொல்லிருக்கணும். இல்லம்மா, அவசரம், அதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அப்படி என்ன அவசரம்னு கேக்க? சொல்லுங்க மாப்பிள, அப்படி என்ன அவசரம்? அவசியம் வந்துட்டு, அதனால கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவசியம் வந்ததுனா என்னடா அவசியம் வந்தது? புரிஞ்சுக்கதாமா, அவசியம் வந்துட்டு அதனால கல்யாணம் பண்ணிட்டேன். அப்படினா என்ன? எனக்கு ஒண்ணும் புரியல. ஏமா, இதெல்லாம் விளக்கிட்டே இருக்க முடியும். அவசியம் வந்தது, அவசியம், அதான் கல்யாணம் பண்ணிட்டேன். அப்படினா ஐயோ, எப்படி மைக் இருக்கா பாடவத்தே? ஐயோ, என் வயிறு பத்திக்கிட்டே எரியுதே. என் புள்ள வாழ வேண்டிய வாழ்க்கைய மினுக்கட்ட வந்து என் மருமகனை மயக்கிட்டாளே. மயக்கிறது மட்டும் இல்ல, கைக்குள்ள வச்சுக்கிட்டாளே. பாடவத்தே. என்ன சொன்னீங்க? எனக்கு புரியல. அது எதுக்கு நம்மள திட்டுதாவே? அது ஒண்ணு இல்ல, நீ சத்தம் கட்டாம இரு. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க நீ? புரியல? இந்த நிக்காவல உங்க மவனும் அவனும் தப்பு பண்ணிட்டாவல. அதான் வேற வழி இல்ல, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? ஐயோ, இதே விட்ட எத்தனை நாள் நீங்களும் நானும் தனியா இருந்திருப்போம். ஒரு நாளால என்ன யார் எடுத்து பார்த்திருப்பீங்களா? என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. அது ஒண்ணு இல்ல, நான் பேச சமாளிச்சுக்கிறேன். பேசவே தெரியாதுன்னு சொன்னீங்க. பேச நெட்ல பேசித்தானே ஆகணும், அதான். என்னடா உளறிட்டு இருக்க? இல்ல, என் பையன் அப்படிலாம் பண்ண மாட்டான். என் பையனை பத்தி எனக்கு தெரியும். என்னடா சொல்லு, என்ன பண்ணிட்டு வந்திருக்க? அந்த பொண்ணு யாரு? அதானே, யாரை ஏமாத்தினாலும் எங்க அம்மாவை ஏமாத்த முடியாத. இல்லம்மா, நிஜமாதான் கட்டாயம் ஏற்பட்டுச்சு, அதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேம்மா. சரிம்மா, எனக்கு 1 மணிக்கு ஃபிளைட்டு. நானும் என் மனைவியும் கிளம்புறோம். அப்பாடா, தாம முடியுதுன்னு நினைக்க. சரி போலாமா? சரிடா, கல்யாணம் தான் பண்ணிட்டு வந்துட்ட, அதுக்காக இன்னைக்கு வா ஃபாரின் போனோம். ஆமாம்மா, இன்னைக்கு போய் தான் ஆகணும், கட்டாயம் போய் தான் ஆகணும். சரிம்மா, நான் என் ஒய்ஃபை கூட்டிட்டு கிளம்புறேன். சாரிம்மா, உங்ககிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ண தப்புதான், சாரிம்மா. அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு நீ வெளிநாட்டுக்குலாம் போக வேண்டாம். கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் போங்க. என்ன சார்? இல்லம்மா, முக்கியமான பிசினஸ் டீல் பேசணும், முக்கியமான மீட்டிங்லாம் இருக்குது, அட்டன் பண்ணி ஆகணுமா. இல்ல, நான் கிளம்புறேன். கல்யாணம் தான் உன் இஷ்டப்படி முடிச்சிட்டேன். டேய், மத்ததெல்லாம் முறைப்படி தாண்டா நடக்கணும். சொன்னா கேளு. இதுக்காக அம்மாக்கு மதிப்பு கொடுறா. உங்க அப்பா இருந்தா என் சொல்ல கேட்டு போற மாட்டாரா? அம்மா, ஐயோ, ஆமா, அது புரியுதுமா. நான் இவளை கூட்டிட்டு தானே கிளம்புறேன். நான் தனியா ஒண்ணு விட்டுட்டு போகலையே, இவளை கூட்டிட்டு தானே போறேன். நான் கிளம்புறேம்மா. டேய், அம்மா சொன்ன கேளு. தடி வசமா கோத்து விட்டுட்டாவன்னு நினைக்க. இல்லம்மா, இல்லம்மா, 1 மணிக்கு ஃபிளைட். ராணி, வா நம்ம கிளம்பலாம். அவ பேர் என்ன பேருடா? ராணிமா. ராணி, பேர பாரு. ராணி மாதிரி தான் இருக்கா, ரொம்ப அழகா இருக்கா. ஏண்டா அவ பேச மாட்டாளா? நல்லா இருக்க மேடி உங்க நியாயம். சரி இருங்க, அவன் என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டானே, இவன் என்ன பண்ண முடியும்? அவளும் கண்ணுக்கு லட்சணமா இருக்கா. அவனுக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா.
சரிடா, அவன் என்ன பேச மாட்டாளா என்ன? அவ விட்ட மணிக்கணக்கில் பேசுவாமா. அவளுக்கு வெக்கமா இருக்காமா. எல்லாரும் புதுசா இருக்கீங்களா, அதான் கூச்சப்படுறா. நல்லா பேசுவாமா. சார், 1/2 மணி நேரம் முடிய போகுது சார். இரு போயிடலாம். சரிடா, அவனுக்கு வர சொல்லி. அம்மா கிட்ட போ. நான் போக மாட்டேன். போ. நான் போக மாட்டேன். அவ என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாமா. கொஞ்சம் கூச்ச சுபாவம். அது ஒண்ணு ஒட்டிட்டு இருக்கும் போதே தெரியுது. அவங்கிட்ட நின்னதெல்லாம் போதும், இங்க வா. போடி, அம்மா தானே கூப்பிடுறாங்க. சார், 1/2 மணி நேரம் தாண்டிட்டு போகும் சார். என்னம்மா கொஞ்சிராத 2 பேரும். அப்பா கூப்பிடுறாங்கல்ல, அப்போ. அவ கொஞ்சம் கூச்ச சுபாவமா. அதான் என்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டா. என்னை ஒட்டிட்டே தான் நிப்பா. கொஞ்சம் பயந்த சுபாவம். அப்படியா? அதான் ஒண்ணு ஒட்டிட்டு தூர போக மாட்டேக்காதோ. இப்படிப்பட்டவன் எப்படி அவனை துணிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா? நீ ஒரு வாளாச்சே. இந்த சேட்டை பிடிச்ச பையல நீ எப்படிமா கல்யாணம் பண்ணிக்கிட்ட? சேட்டை பிடிச்ச பையலா? அதெல்லாம் சொல்லவே இல்ல. அது வா, அம்மா கிட்ட போலாம் வா. சார், கையை எடுங்க சார். ப்ளீஸ் கொஞ்சம் பொறுத்துக்க. இப்பெல்லாம் பண்ணாதான் இந்த எலி தொல்லைகளுக்கு தப்பிக்க முடியும். இதுக்கெல்லாம் பெருச்சாலிகள் லேசில நம்பாது. அதுக்குதான். ஐயோ ஐயோ, கொஞ்சம் தலை நிமிராம நின்னுக்கிட்டு இருக்கா. ஆமாமா, அவ கொஞ்சம் வெக்கப்படுவா. அப்ப எப்படி உன்னை காதலிச்சா? இவங்க அம்மா அப்பமே வச்சு சந்தேகமா சொல்லத பார்த்தாலே என்னமோ இருக்குதே. எனக்கு அவளை பார்த்தனும் பிடிச்சதுமா. அழகு போல இருக்காடா. ஆமாமா, ரொம்ப அழகா இருப்பா. ஆளு அழகுதான், அவ குணமும் அழகுதாமா. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது பார்த்தாலே தெரியுது. நீ அவளை அனுப்பிச்சு வச்சிருக்க விதத்திலே பார்த்தாலே தெரியுது. உசுருமா. அதான். சரி சரி, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காவ. ரூமுக்கு கூட்டிட்டு போ. என்னது ரூமுக்கு? ஆத்தி ஆத்தி, நான் தப்பிக்க முடியாது போலக்க. இல்லம்மா, 1 மணிக்கு ஃபிளைட்டு. இன்னைக்கு கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருக்க. நம்ம வீட்டுல மறுபடி நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் போகலாம். அம்மா சொன்னா கேட்கணும், புரியுதா? இல்லம்மா, ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போன்னு சொன்னேன். அது வந்து கூட்டிட்டு போடா. இங்க பாரு, மத்ததெல்லாம் முறைப்படிதான் நடக்கணும். அம்மா, கல்யாணம் இப்படி பண்ணிட்டு வந்துட்ட, மத்ததெல்லாம் முறைப்படி நல்ல நேரம் பார்த்தாண்டா நடக்கணும். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ வெளிநாட்டுக்கு கூட்டு போவியா, எங்க கூட்டு போவியா, ஓ பொண்டாட்டி எங்க வேணாலும் கூட்டிட்டு போ. ஆனா சாந்தி முத்தம் இந்த வீட்டுல தான் நடக்கணும். சாலி முடிஞ்சது. என்ன சொன்னீங்க? ஏய், சாந்தி முத்தம் நம்ம வீட்டுல தான் நடக்கணும். சரி, நான் சோசியல வர சொல்றேன். நல்ல நேரம் பார்த்து ஒண்ணு சேர்ந்துக்கலாம். சரி, இப்போ ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போ. அது வந்துமா, அது வந்து எட்டிட்டு மிதிச்சிருவேன். 1/2 மணி நேரம் முடிய போகுது. நான் என் வேஷத்தை கலைச்சேன், மாட்டிக்கிட்டு சொல்லிட்டேன். ஒழுங்கு மரியாதை என்ன வீட்டுக்கு விட்டுருங்க. என்னடா மர்மம், என்ன சொல்றா? அவளுக்கு வெக்கமா இருக்கா. அதான். நான் சொன்னது உங்களுக்கு புரியல? கொஞ்ச நேரம் சும்மா இருடி. அவளுக்கு வெக்கமா இருக்காமா. சரிம்மா, நான் என் ரூமுக்கு கூட்டிட்டு போறேன். சரி, நீ ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போ, நான் சோசியல வர சொல்றேன். சரிம்மா. போடா, வெக்கப்படாம போ. அது கொஞ்சம் வெக்கமா தான் இருக்கு. இவ என்ன உங்க ரூம்ல இருக்கட்டுமே? அறிவு இருக்காடா, நீ கூட்டிட்டு போய் பேசிட்டு. அம்மா. அதான் அம்மா சொல்றேன்ல, போங்க போய் பேசிட்டு இருங்க. அம்மா சோசியல வர சொல்றேன். சரிங்கம்மா. ஐயோ, அங்க போய் எல்லாத்தையும் பண்ணடா, போடா. ஐயோ, இங்கே இப்படி பண்ணுதானே, இவன் உள்ள போனா இதெல்லாம் நான் பார்க்க எடுத்தாலே எழுத்து. என்னை விட்டுட்டு எங்க போயிருவானே, அசால்ட்டா இருந்துட்டேனே. போச்சே போச்சே. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, உள்ள போ. ராணி, உள்ள வா. கொன்னுருவேன், கையெடுங்க. சரிடா, உள்ள போ. சரிங்கம்மா, உள்ள வா. ஐயோ, என்ன அழகான ஜோடி பொருத்தம். என் பையனுக்கு எல்லா விதத்திலும் பொருத்தமா இருக்கா. அவன் கட்டி அணைச்சிட்டு இருக்கிறதே தெரியுது அவன் எந்த அளவுக்கு இவளை காதலிச்சிருக்கான்னு. நல்லா இருக்கு பேடி. அப்ப என் பொண்ணோட நிலைமை ஏன் வருத்தப்படுத? அவன் இந்த வீட்டு பொண்ணு. இவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். கோடி கணக்கான சொத்து இருக்குது. இவளுக்கு அழகான இடத்துல நான் கட்டி கொடுக்க. அதை பத்தின கவலையே படாதீங்க. பொண்ணை பாத்தீங்கல்ல, அவனுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. ஜோடி பொருத்தமும் அபாரமா இருக்குது. அவனுக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன். நம்ம முன்னாடி இப்படி கட்டி அணைக்கேன். அப்ப அவனுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கணும், எப்படி வேண்டான்னு சொல்ல முடியும் சொல்லுங்க? உங்க பிள்ளைக்கு என்ன ஜான் ஜான் கல்யாணம் நடத்தலாம். அண்ணே, போய் சோசியல வர சொல்லுண்ணே. சரிம்மா தங்கச்சி. சின்னண்ணேங்க கம்பெனிக்கு போயிருக்கான். அண்ணன்கிட்ட சொல்லிருங்கண்ணே. அண்ணே, அவன் கல்யாணம் தான் சிம்பிளா முடிச்சுட்டு வந்துட்டா. ரிசப்ஷன் வந்து நல்லா இருக்கணும்ண்ணே. ஊருக்கே பத்திரிக்கை வச்சு ஜாம் ஜாம் நடத்தணும்ண்ணே. அதுக்கு என்னம்மா, நம்ம கிட்ட தான் கோடி கணக்கில் பணம் இருக்க, ஏற்பாடு பண்ணிடலாம். அப்புறம்ண்ணே, நம்ம கம்பெனில வேலை பார்க்க எம்ப்ளாய்க்கெல்லாம் இந்த மாச சம்பளத்தை போனஸா போட்டுருங்கண்ணே. போனஸாவா? ஆமா, என் பையனுக்கு ஜோடி கிடைச்சாச்சு.
இம்மா என்ன என் பையனுக்கு ஜோடி கிடைச்சாச்சு. இனி அவன் சந்தோஷமா வாழ்வான். இனி அடுத்த வருஷமோ இல்லைன்னா 6 மாசம் 7 மாசத்துலயும் ஒரு பேரனா பேத்தியும் கையில கிடைக்க போறா. 1 மாசம் சம்பளம் என்ன 2 மாசம் சம்பளத்தை கூட போனஸா கொடுக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் பாட்டி ஆக போறேன். இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? அண்ணே 1 மாசம் சம்பளத்தை எம்ப்ளாயி எல்லாருக்கும் போனஸா கொடுத்துருங்கண்ணே. சரிம்மா. சரி மருமகிட்ட பேசிட்டு வரேன். என்னங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க அம்மா என்னமா சொல்லிட்டு இருக்காங்க? நீங்க என்ன கட்டி அடிச்சிட்டு இருக்கீங்க? என்கிட்ட என்ன சொல்லி என்ன கூப்பிட்டு வந்தீங்க? நீதான் பார்த்தல, நான் எப்படியோ சமாளிச்சிருக்கேன். சரி இப்ப இங்க இருந்து போயிடலாம், கவலைப்படாத. அதான் எல்லா மாதிரி ஒத்துக்கிட்டாங்களே, இனி எனக்கு பயம் இல்ல. நான் உன்னை எப்படியாவது காப்பாத்திடுறேன். இல்ல இந்த வேஷம்லாம் போட்ட போய் தானே நீங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப பாருங்க. கொன்னுருவே சொல்லிட்டேன். கொழுத்த நெரிச்சிருவேன். என்ன சொல்லி என்ன கூப்பிட்டு வந்தீங்க? அரை மணி நேரம் சொன்னீங்க. இப்ப இங்க என்னலாமோ சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் பாத்துக்கிட்டேன். இது வரைக்கும் எங்க அம்மா நம்ப வச்சுட்டேன். போதும், நான் இதுக்கப்புறம் பாத்துக்குவேன். இனி நிச்சயமா அவ கூட எனக்கு கல்யாணம் நடக்காது. இது வரைக்கும் முடிஞ்சதுல அதே போதும். அதுல எனக்கு தெரியாது. இப்ப நான் இங்க இருந்து போகணும். சரி போகலாம். அதெல்லாம் முடியாது. எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. எனக்கு போகணும். என்ன மாதிரி இருக்கு? ஒரு மாதிரியா இருக்குன்னா ஒரு மாதிரியா தான் இருக்கும். நான் போகணும். எனக்கு தான் ஒரு மாதிரியா இருக்கு. இது வரைக்கும் யார் ரூம்ல இந்த பொண்ணு இருந்தது இல்ல. முத நீ தான் வந்திருக்கா. எனக்கு தான் ஒரு மாதிரியா இருக்குது. அதுக்காக நான் என்ன வெளிப்படுத்திட்டா இருக்க முடியும்? நல்லதா இருக்கு. அம்மா நடிக்கிறது தானே, இப்ப முடிஞ்சிரும். அப்புறமா நீ போலாம். உங்க பேச்ச பார்த்து அப்படி தெரியலையே. எல்லாம் என் வாயை சொல்லணும். இங்க பாருங்க, நீங்க ரொம்ப பண்ணன காலத்தை நெரிச்சுன்னு சொல்லிவிட்டேன். மரியாதை என்ன வீட்டுல கொண்டு விடுங்க. சரி போலாம், இரு. அதெல்லாம் முடியாது. சீக்கிரம் போணும் வாங்க. எனக்கு பயமா இருக்கு. சரி சரி போலாம் போலாம். செல்வா ஐயோ அம்மா, ஏன் நீ மேக்கப் கலச்ச? ஐயோ என்னால முடியல. நான் போறேன். அம்மா உள்ள வந்துட்டாங்கடி. இப்ப என்ன பண்ண? செல்வா என்னம்மா? வேற வழி தெரியல. தலையை மாட்டுடு. அதுல மாட்ட முடியாது. செல்வா அம்மா உள்ள வந்து மாட்டிக்க வேண்டியது வரைக்கும் நடிச்சது வீணா போயிடும். இன்னைக்கு அப்புறம் அவளுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஏதாவது பண்ணுடி. அம்மா உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. ஐயோ இது எனக்கு வைக்க தெரியாதே. ஐயோ ஐயோ அம்மா கிட்ட வந்துட்டாங்க. ஐயோ என்ன பண்ணுதீங்க? பக்கத்துல தான் அம்மா நிக்காங்க. கண்டுக்காம நில்லு. சும்மா ஆக்டிங் தான், புரியுதா? இல்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாக்குறவங்களுக்கு ஒரு மாதிரிதான் இருக்கும். வேற வழி இல்ல. இப்படி பண்ணாதான் அம்மா முழுசா நம்புவாங்க. இன்னொன்னு, நீ மேக்கப் எல்லாம் கலைச்சிருக்க, அது தெரியாம இருக்குன்னு வேற வழி தெரியல. கொள்ளக்காரிய நீ மாத்திராதீங்க சொல்லிவிட்டேன். சத்தியமா சொல்றேன், போட்டு கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பேன். உடனே சொல்லிட்டேன். கேரே, அங்க இருந்து பாக்குற அம்மாக்கு அது வேற மாதிரி தெரியும். நாம தான் எதுவுமே பண்ணலையா. கொஞ்சம் நிறைச்சா முடிச்சுட்டேன். எல்லாம் என் வாய சொல்லணும். ஐயோ ஐயோ நேரம் கிடக்க சாந்தி முத்தத்துக்கு. செல்வா ஐயோ அம்மா. அம்மா என்னம்மா? சும்மா பேசிட்டு இருந்தேம்மா. சரி சரி நீ பேசிட்டு. சோசியர் வந்திருக்காரு. உங்க 2 ஜாதகத்தையும் பார்க்கணுமா? வாங்கல. வரேம்மா, நீங்க போய்கிட்டு இருங்க, வரேன். போற பக்கம் பார்த்தா நான் 1 வருஷத்துல பாட்டி ஆயிருவேன். டேய் குறும்புக்கார பையல, உன் சேட்டை பத்தி எனக்கு தெரியுமே. சரி சரி நடக்கட்டும் நடக்கட்டும். என்ன உங்க அம்மா போயிட்டாவளா என்ன? அது என்ன உங்க அம்மா போயிட்டாவளா எப்படி? அது வந்து சரி நான் போணும் சீக்கிரம். உங்க அம்மா போயிட்டாவளா எப்படி? செல்வா வேண்டாம் செல்வா. அம்மா அம்மா என்னம்மா? வரேம்மா. ஐயோ இன்னும் உங்க அம்மா வேற போகலையா? ஐயோ நான் இன்னைக்கு வீட்டுக்கு போன மாதிரி தான். என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. இல்லை என் வாயை சொல்லணும். பூமா மாதிரி இருக்கிறத பாரு. ஆனா உன்னை உன் கூட நான் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னன்னே தெரியல, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்.
இன்னும் புரியாத ஒரு சந்தோஷம். சொல்ல தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார், உங்க அம்மா போயிட்டாவல போவலி எப்படியா சமாளிச்சு அனுப்ப வழிய பாருங்க. நான் சொல்லிட்டேன், இனிமேல நடிக்கலாம் வரமாட்டேன் சொல்லிட்டேன். அது என்ன ஒண்ணு இல்ல. என்ன உங்க அம்மா இன்னும் போவலியா? ஐயோ, அவங்க கிட்ட வராங்களே.